ரெடி ரெடி ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கட்டகுஸ்தி 2ஓட ஒரு டீம் பிளேயராக இங்கே வந்து உங்கள் முன்னாடி நின்று என் ஃபில்மை பற்றி பேச முடிய அந்த வாய்ப்பை கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். செல்லா சார் எனக்கு ஃபர்ஸ்ட் மூவியிலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நேர்மையான நன்மையுள்ள மனிதன். அவருக்கு இந்த மாதிரி ஒரு செகண்ட் பார்ட்டை அந்த ஃபிலிம் டிரெக்டராக பண்ண முடிஞ்சதில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அவரோட ஃபிலிமில் நான் ஃபர்ஸ்ட் டைமே சொல்லிட்டேன், சார் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஹீரோயின்னா நான் தான், வேறு யாரையும் வைக்கக்கூடாதுன்னு. ஏன்னா எனக்கு செல்ஃபிஷாக அவர் கூட ஒர்க் பண்ணோன்னு ஒரு ஆசை இருந்தது. விஷ்ணு விஷால் சார் எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அவ்வளோ நல்லா அவர் நாட் ஜஸ்ட் த ஹீரோ பட் ஆல்சோ த ப்ரொடியூசர் ஆஃப் த மூவி. அவர் அவ்வளோ நல்லா அந்த மூவியை அந்த மேக் பண்ணிட்டேன். அந்த ப்ரொடியூசராக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டேன். அதனால தான் எனக்கு இவ்வளோ நல்ல ஒரு வாய்ப்பாக கிடச்சிது, இவ்வளோ நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிது. எப்போவும் ஐ வில் ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி தட் கட்டகுஸ்தி 1 கேவ் மீ அண்ட் கட்டகுஸ்தி 2. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு திருப்பி வீட்டுக்கு வரும்போது நம்ம எந்த கவலையும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும்ல, அந்த ஒரு ஃபீலிங் தான் இந்த டீம் கூட ஒர்க் பண்ணும்போது. ஜாரா இருக்குது, நிறைய புது டெக்னீஷியன்ஸ் இருக்குது இந்த ஃபிலிமில். Just very happy to be part of this team, very happy to be part of a story which talks about families and relationships and சின்ன எங்களது ஒரு சின்ன வேர்ல்டு. அந்த சின்ன வேர்ல்டில் சின்ன பிரச்சனைகளும் சின்ன சண்டைகளும் ஆனால் பெரிய லவ்வும் பார்க்குறதுக்காக நானும் அவளுடன் காத்திருக்கிறேன். ஐ எம் ஹோப்பிங் தட் ஆடியன்ஸ் இஸ் ஆல்சோ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். கட்டகுஸ்தி 2 ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச் அன்றைக்கி வெரி எக்ஸைட்டட். பார்ட் 1 எப்படி உங்கள் எல்லோரும் என்டர்டெயின் பண்ணிச்சோ பார்ட் 2 கண்டிப்பாக அதே அளவுக்கு என்டர்டெயின் பண்ணணுன்னு நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். அண்ட் செல்லா படத்தோட டைரக்டர் ரொம்ப வருஷமாக என் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. கிட்டத்தட்ட 11 வருஷம் 12 வருஷம் ரிலேஷன்ஷிப். அது வந்து ஒவ்வொரு படத்துலையும் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குதுன்னு சொல்லுவேன் நான். அண்டு என்னோடய காமெடி இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது காரணமே செல்லா தான். வேலனவத்ரா வெள்ளக்காரனோட ரைட்டர் அண்ட் கோ டைரக்டர். அண்ட் அதுக்கப்புறம் சிலுக்குவார்பட்டி சிங்கம், கட்டாகுஸ்தி, இப்போ கட்டாகுஸ்தி 2. ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஜேர்னி இது. ஷான் ரோல்டன் மியூசிக் டைரக்டர். நிறைய புது டெக்னீஷியன்ஸோடு சேர்ந்து ஃபஸ்ட் டைம் வந்து கொலாபரேட் பண்ணியிருக்கேன். பாபா பாஸ்கர் மாஸ்டர், அப்புறம் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர். ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப நல்ல எஃபர்ட் போட்டிருக்கோம். அண்ட் குஸ்தி இருக்குது, ஃபேமிலி ஃபன் இருக்குது, காமெடி இருக்குது, இமோஷன் இருக்குது, பெண்களுக்கு இருக்குது, சின்ன பசங்களுக்கு இருக்குது, ஒரு சின்ன பாப்பா ஜாரா நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குடும்பங்களோட பார்க்குற ஒரு படமாக இருக்கும். அண்டு கண்டிப்பாக தியேட்டர் ஜூலை 3 அன்றைக்கி வாங்க, படம் பாருங்கள். அண்ட் ட்ரெய்லர் இன்றைக்கி ரிலீஸ் ஆகும் போது கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். ஆல்ரெடி சம்பவக்காரி சாங் சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஜூலை 3. இல்லை, ஏன் அப்பாவாக இருந்தால் மாறிடணுமா என்ன? ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடாதானே? ஸோ இல்லை கரெக்டு. இல்லை அது அது அதுக்கு ஒரு ஸ்மார்ட்னஸ் இருக்குல்ல, அதனால தான். ஆமாம் ஆமாம். அதான் நான் ஆல்ரெடி பேசிட்டேன் இதை பற்றி, அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துட்டேன். அதுதான் சோஷியல் மீடியா. பாருங்கள், மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்கா ஒரு விஷயத்த? அதை தான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதுதான் சோஷியல் மீடியாங்கிறேன் நான். எனக்கு பிரச்சனை இல்லை, நான் திருப்பி சொல்கிறேன். நான் வந்து என்ன நடந்ததுங்கிற ஒரு இன்சிடெண்ட்டை ரஜினி சார் என்ன பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லி தான் ரஜினி சார் விஜயன் தான் கூப்பிட்டுருக்கிறாரு. அவர் என்ன பேசியிருக்காருன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் சார்ன்னு ஏன் கூப்பிடல, தலைவரை மட்டும் தலைவர்னு ஏன் கூப்பிட்டு, இதனால தான் சொன்னேன். ஏன்னா சார் என்ன பேசியிருக்காரு, அவர் வந்து விஜய்க்கு எனக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படி தான் பேசியிருக்காரு. விஜய்ங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் நானும் எடுத்து சொல்லியிருக்கிறேன். அப்புறம் ரெண்டாவது என்னென்னா, விஜய் சார் சொன்ன மாதிரி தான் இக்னோர் நெகட்டிவிட்டி, அவ்வளோதான் நானும் சொல்லுவேன். இது நடக்கும், இது வந்து வி ஆர் ஆல் யூஸ் டு இட். இது ஃபஸ்ட் டைம் எனக்கு நடக்குது, புதுசாக இருக்குது எனக்கு. பட் நான் யாரையும் புண்படுத்துறதுக்காக எதுவுமே பேசலை. நான் ஒரு எக்ஸாம்பிள், சோஷியல் மீடியா தான் நான் அகென்ஸ்ட்டு. சோஷியல் மீடியாவில் இருக்கிற வயலன்ஸ் இல்லை வன்மம் தான் எனக்கு பிடிக்கலங்கிறேன். நான் அதுக்கு நான் கன்ஃபார்மாக அகென்ஸ்ட். அதை நான் இப்போ கூட நிற்பேன். நான் சொன்னதில் எந்த தப்பும் இல்லை. சார், நம்ம ஊரில் அது ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தால் எதிர்பார்க்குறாங்க. அது வந்து காலங்காலமாக இருக்குது. ஸோ மேபி அந்த ரெஸ்பெக்ட் வந்து வி ஷுட் கிவ் இட்ன்றது நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.
அதான் சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா சார், அதனால தான் அது இல்லை, அது எனக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குது. வித்தியாசமான படங்கள் பண்ணும்போது இப்போ நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணி வித்தியாசமான விஷயங்கள் பண்ணும்போது அந்த மக்கள்கிட்ட கிடைக்கிற பாராட்டு அது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. அதுக்கு தானே சினிமாவுக்கு வந்தோம். ஸோ இந்த மாதிரி புதுசாக பண்ணும்போது அந்த முயற்சி பாராட்ட போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி, வெரி எக்ஸைட்டட், ஒரு கிக்கு கிடைக்கிது எனக்கு. அண்ட் கண்டிப்பாக இந்த படத்துலையும் சில புது விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக படம் பாருங்கள். ஜூலை 3 அன்றைக்கி நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ. சொன்ன உடனே திருப்பி நானே வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க டேரக்டர்? கட்ட குஸ்தி 2ன்னு எனக்கு ஃபர்ஸ்ட்டு சொல்லும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே கதை முடிஞ்சு போச்சு. அப்போ எப்படி எனக்கு என்னோட சின்ன பிரெயினில் அதை யோசிச்சுட்டு எனக்கு கிடைக்கல எப்படி வரும் அந்த மாதிரி ஒரு ஒரு ட்ராக்கே எனக்கு கிடைக்கல. ஆனால் செல்லா சார் ஹேஸ் ரிட்டன் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். எனக்கு இது நம்ம சீன்ஸ் எல்லாம் பண்ணும்போதும் ரொம்ப சிரிப்பு வந்துகிட்டே இருந்தது. பிகாஸ் த சீன்ஸ் வேர் நைஸ். அது அப்படியே ட்ரான்ஸ்லேட் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் கதை கேட்குறதுக்கு முன்னாடியே எஸ் சொல்லிட்டேன் ஃபார் த மூவி. ஏன்னா பிகாஸ் ஆஃப் செல்லா சார் அண்ட் த டீம். இப்போது ஆஃப்டர் ஹியரிங் த ஸ்டோரி ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி தட் ஐ குட் பி பார்ட் ஆஃப் திஸ். மேடம், விஜயசாந்திக்கு அப்புறம் இந்த கட்டா குஸ்தியில் வந்து பெரிய ஸ்டண்ட் பண்ணீங்க. இந்த படத்தில் இந்த செகண்ட் பார்ட்டில் இருக்கா ஸ்டண்ட்டு? நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. லைட்டாக இருக்குது, லைட். தேங்க்யூ. ஹாய் ஆல். ஸோ நான் வந்து ஷாலினி. நான் ஐம் அ ஸ்ரீலங்கன். ஸோ திஸ் இஸ் என்னோட டெபியூ ஃபிலிம். கட்டா குஸ்தி 2ல் வந்து நான் கருணாகரன் சாருக்கு வந்து ஒய்ஃபாக ஒரு க்யூட்டான ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் மறக்காமல் ஜூலை 3 தியேட்டர்ஸில் போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ருத்ரா. இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் இங்கே கட்டா குஸ்தி 2 படத்தோட ஆடியோ லான்ச்சுக்காக சேர்ந்துருக்கிறோம். கட்டா குஸ்தி 1 பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான படம். எல்லோரும் ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு படம். நிறைய பேருக்கு அந்த படத்தோட நிறைய மெமரிஸ் இருக்குது. கட்டா குஸ்தி 2 வந்து நீங்கள் கட்டா குஸ்தி 1 பார்த்துட்டு ஒரு கட்டா குஸ்தின்ற அந்த பேருக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்குல்ல, அந்த ஃப்ளேவர் எதிர்பார்த்துட்டு உள்ளே வருவீங்க. அந்த ஃப்ளேவர் கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்குது. அண்டு அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அந்த காமெடி, குஸ்தி, இன்ஃபேக்ட் இதில் ஒரு குழந்தை கேரக்டரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ காமெடி வைஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் வைஸ் இது உங்களுக்கு அதே வேர்ல்டில் அதே ஃப்ளேவரில் இருக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும். அண்ட் கட்டா குஸ்தி 1 எந்த அளவுக்கு ஓடிருச்சோ ஐ எம் ஷுர் இந்த படமும் அதே மாதிரி ஒரு மேஜிக் பண்ண போகுது. அண்ட் ஐ விஷ் த டீம் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ எவ்ரி ஒன். அண்ணா வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு படத்தில் வந்து பெரிய ஹீரோ, ஆனால் நாயகியை வந்து பெருசாக பண்ணுறாரு. அதை பற்றி ஒரு கருத்து? அது ஒரு நல்ல விஷயம் தான். அது ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். நான் ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன். இன்றைக்கி சமூகத்தில், சொசைட்டியில் அது ரொம்ப தேவையான விஷயமாகவும் நான் பார்க்குறேன். அண்டு ஏன் அண்ணன் அதை எடுத்து பண்ணுறாருன்றது எனக்கே ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் கட்டா குஸ்தி 1 பண்ணும்போதே நாங்கள் ஃபேமிலியாகவே யாருக்குமே அந்த டவுட் இல்லை. அவர் அந்த ஆன்லைன் எங்களுக்கு வீட்டில் சும்மா சொல்லும்போதோ இல்லை எங்கள் அக்கா கிட்ட சொல்லும்போதோ அப்பா அம்மாவோட டிஸ்கஸ் பண்ணும்போது யாருக்குமே ஏன் இந்த ரோல் எடுத்து பண்ணுறீங்கன்னு யாருமே கேட்கல. ஏன்னா இந்த கதை, இப்படிப்பட்ட ஒரு கதை சமூகத்துக்கு ரொம்ப முக்கியம். அவருக்கு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்த அவர் பயன்படுத்தி இப்படி யூஸ் பண்ணுறாருன்றது எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க. எல்லோ டர்ட்டி ஃபெல்லோ என்னோட அடுத்த படம் ரிலீஸ் ஆகுது. படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அண்ட் படத்தோட டப்பிங்கும் முடிஞ்சிருச்சு. எடிட் ஒர்க் கொஞ்சம் போயிட்டுருக்கு. படத்தோட ஹீரோயின் வந்து பிரீத்தி அஸ்ரானி. ஸோ அந்த படம் நல்லா வந்திருக்கு. பட் அந்த படத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக இன்னொரு நாள் மீட் பண்ணி டீட்டெயிலாக பேசுவோம். ஃபஸ்ட்டு படத்தில் ஆல்ரெடி நாங்கள் பண்ணிட்டோம். அண்ணனும் நானும் ஒன்றா சேர்ந்து ஒரு படம் பண்ணிட்டோம். அதில் நடிச்சிருந்தாரு கூட. ஆமாம், ப்ரொடியூசராகவே நடிச்சிருந்தாரு, கரெக்டு. பட் கூடி சீக்கிரம் அதுக்கான ஒரு கரெக்டான ஸ்கிரிப்ட் வரும்போது, ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ஷுவராக நாங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் ஒர்க் பண்ணது. விஷ்ணு விஷாலோட எனக்கு இது 3வது படம். முண்டசுப்பட்டி ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் கதாநாயகன் அப்படின்ற ஒரு படத்தில் இணைஞ்சிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த படத்தோடைய பார்ட் 2ல் அமைஞ்சிருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப வெரி வெரி ஹாப்பி. தொடர்ந்து நிறையா படங்கள் இன்னும் நல்ல என்டர்டெய்னிங்கான ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான ஃபிலிம்ஸ்க்கு மியூசிக் போடணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கொள்கை. ஸோ கண்டிப்பாக கட்டா குஸ்தி அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும். ஒரு தேட்டரில் வந்து நான் தான் கேட்டேன் விஷ்ணு விஷால்கிட்ட, இந்த மாதிரி தீபாவளிக்கு ஒரு மாதிரி ஃபெஸ்டிவல் படம் ரேஞ்சுக்கு பண்ணிட்டீங்க, பயங்கரமாக செலவு பண்ணி ரொம்ப அழகாக பெருசாக வந்திருக்கு படம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு அவர் பழக்கம். ஸோ விஷ்ணு விஷாலோட க்ரோத் ஆஸ் அன் ஆக்டர், அவரோட கிளாரிட்டி, அவர் ஆக்சுவலாக இவ்வளோ வருஷத்தில் இன்னும் நிறைய படங்களே பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் ரொம்ப குவாலிட்டியாக பார்த்து அவரோட ஒரு படியும் ரொம்ப கவனமாக எடுத்து வைக்கிறத பார்க்க முடியுது. ஸோ வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் ஆஸ் அ மியூசிஷியன், மியூசிக் டைரக்டராக. ஒரு 6 பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு.
படத்தில் சிங்கர்ஸ் ஸ்வேதா மோகன், நான் 2 பாட்டு பாடியிருக்கேன். சத்யன் மகாலிங்கம்னு ஒருத்தர் ரொம்ப அழகாக ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் சத்யன் மகாலிங்கம், இன்னும் 2 பேரை மறக்கிறேன். பட் இருந்தாலும் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கட்டா குஸ்தி 2 வந்து தேட்டரில் எல்லோரும் கூட்டமாக வந்து குழந்தைங்கள என்டையர் ஃபேமிலியில் உங்கள் வீட்டில் பெருசுங்க யாராக இருந்தாங்கன்னா கூட அவங்களையும் கூப்பிட்டு வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஜூலை 3 தேட்டர்ஸில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. எனக்கு தோணலை. அவங்க இந்த டைமில் இல்லை, இப்போ தமிழ் சினிமாவோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, பெரிய ஸ்டார்ஸ் வந்து இப்போ அவங்க படம் பண்ணுறது கஷ்டம். விஜய் சாரோ அஜித் சாரோ அவங்க எவ்ரி 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி ஒரு படம் பண்ண மாட்டாங்க. ரஜினி சார் படம் வருதுன்னா கூட அந்த படங்களுக்காக சின்ன படங்கள்லாம் ஒதுங்கணும். அந்த மாதிரி இப்போ அந்த டிரான்சிஷன் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால இப்போ நான் வந்து படம் இந்த ரிலீஸ் டேட் வச்சுருக்கோம், நீங்கள் எப்படியாவது கொடுக்கணும்னு சொன்னால் எனக்கு ஒன்றும் கம்பல்ஷன் இல்லை, இல்லைங்க முடியாதுன்னு சொல்ல முடியும். ஆனால் நான் அதை ஒரு பர்சனலாக நான் சினிமா மேலே எனக்கு நான் சோறு சாப்பிட்ற ஒரு இண்டஸ்ட்ரின்றனால தேட்டரில் எல்லோரும் வந்து படம் பார்க்கணும், தேட்டர் ஓனர்ஸ் இவங்களுக்காகலாமும் நம்ம கன்சிடரேஷன் பார்த்து தான். அதே நேரத்தில் நம்ம குவாலிட்டியும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு நான் முக்கியமாக என்னோடய டீமை தான் தேங்க் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து பகலாக உட்காந்து இந்த படத்தை டெலிவர் பண்ணணும்னு சொன்னால் கூட தொடர்ந்து எனக்காக அந்த பொறுப்பை வந்து ஒரு பொது நலனுக்காக என் பசங்க பண்ணுறாங்க. அதுக்கு வந்து முதல் காரணம் வந்து என்னோடய அசிஸ்டன்ட் சபரி, அவன் தான் காரணம். நிறைய பேர் விஸ்வான் என் கூட இருக்கிறவங்க, அப்புறம் என்னோடய டீம் ஆஃப் மியூசிக் ப்ரொடியூசர்ஸ், ப்ரோக்ராமர்ஸ் எல்லாருக்குமே அவங்களுக்கு தான் அந்த வெயிட்டும் ஃபீல் ஆகும் என்னால். ஸோ அதனால் இப்போ தொடர்ந்து நான் படம் பண்ணுறதுல ஒரு நல்லது நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நான் படம் பண்ணால் என் பேர் இருந்தால் அது நல்ல படம்ன்ற ஒரு பேச்சோ ஒரு க்ரெடிபிலிட்டியோ ஏதோ ஒன்று வருது. அதே நேரத்தில் கலெக்ஷன்ஸ்க்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஆடியோ பிஸ்னஸும் நல்லா இருக்குன்றதுனால ஐ ஹாவ் டு ஹோல்ட் அ ஃபோர்ட். அந்த ஃபோர்ட்டை நான் வந்து பிடிச்சி தான் ஆகணும். ஸோ இதை நான் வந்து ஒரு பணியாக பார்க்காம ஒரு சினிமாவுக்கு நம்ம பண்ணுற திரும்பி பண்ணுற விஷயமா பார்க்குறேன். இல்லை, இது வந்து நமக்கு டேடி எனக்கும் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்குற மாதிரி விஷயம் இல்லை. நல்ல விஷயமா பார்க்குறேன். ஏன்னா இப்போ ஜிவி வந்து நடிக்கிறாரு, ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, மியூசிக் பண்ணுறாரு, எல்லாத்துலேயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காரு ஜிவி பிரகாஷ். எனக்கு வந்து அது ரொம்ப பயங்கர, அவர் எப்படி பண்ணுறாருன்னு புரியல. ஏன்னா எப்போ நான் ஜிவியை பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலையில் தான் இருக்கார். நான் ஒரு நாள் ஏதோ ஒரு பாட்டு பாடியிருந்தேன் அவருக்கு, ஒரு தனுஷ் படத்தில் ஒரு பாட்டு பாடியிருந்த போது ஃபோன் பண்ணி, ஜிவி இது ஓகேவா அப்படின்னு கேட்டால், ஒரு நிமிஷம் நான் ஃபைட்டில் இருக்கேன், திரும்ப கூப்பிட்றேன் அப்படின்னாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஆசைகள் எதுவும் எனக்கு இல்லை. ஆனால் எனக்கு என்னென்னா ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துட்டோன்னா அது ரொம்ப சிறப்பாக பண்ணணும், கலை ரீதியாகவும் நல்லா பண்ணணும். இப்போ கலை பண்ணுறோன்ற பேரில் ஒரு ப்ரொடியூசர் நடுரோட்டுக்கும் வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாமே, ஏன் பண்ணக்கூடாது? அதையும் பண்ணி பார்த்து இல்லை, ஆசை இல்லை. அது வந்து நம்ம பண்ணுறோம் ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளை சுற்றி 10 இடத்துல மாங்காய் விடணும், அப்போ தான் அதை பண்ண முடியும். ஏன்னா இப்போ நானே காசு போட்டு ப்ரொடியூஸ் பண்ணால் வேறு, எனக்கு ஆசைப்பட்ட மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ யாரோ ஒருத்தர் பணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் இஷ்டத்துக்கு பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் அந்த க்ரூமிங்கான ஒரு டைம் வரும்பொழுது இப்போ நிறைய டைரக்டர்ஸ், ரைட்டர்ஸ், நிறைய டாப் அறிவாளிகள் எல்லாருமே எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க தான். அவங்க நிறைய பேர் இந்த ஐடியாவை கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஏதாவது வேறு ஏதாவது பண்ணுறதுக்கு ஆசை இருக்கா அவங்களுக்குன்னு. ஆசை இல்லை, பட் ஒன்று எடுத்துட்டால் ஜனங்களுக்காக தான் நம்ம பண்ணுறப்ப. எனக்காக நான் பண்ணுற ஆர்ட் உங்களுக்கு புரியாது, ஆனால் புரியணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனால் இப்போ நான் இன்னொருத்தருக்காக சமைக்கிறேன்னா அவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்காக நம்ம சமைக்கிறோம். அது ஹெல்த்தியா அன்ஹெல்த்தியான்றது வேறு, அது உடம்புக்கு நல்லதா ரொம்ப சிறந்த உணவா அப்படியெல்லாம் தெரியாது. அதனால் அதை பண்ணணுன்றதுக்கு ஒரு இது இருக்குது. அது வரும்பொழுது நம்ம கண்டிப்பாக பண்ணி பார்ப்போம் என்னென்னு. ஷுவர். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூவா தண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் யா பேசலாங்களா? ரெடியா? ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தீப்தி ஓரியன்டேலு. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாக தியேட்டர் ஆக்டராக இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 இண்டிபெண்டன்ட் ஃபில்ம்ஸ் பண்ணியிருக்கேன். பட் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஃபில்மில் ஒரு ரோல் பண்ணது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் இந்த டீம் எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இருந்தாங்கன்னா அந்த மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணவே வைக்கல. எல்லாருமே ரொம்ப வார்மாக, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இந்த என்டையர் டீமோட சப்போர்ட் எனக்கு, ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த வெரி ஃபர்ஸ்ட் ஃபில்மில் ஐவ் ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு பி அ பார்ட் ஆஃப் 2 ஸ்டண்ட் சீக்வன்சஸ், 2 ஃபைட்ஸ் இருக்குது எனக்கு. அதுவும் நான் ரொம்ப ஹாப்பியாக, ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். செல்லா சாரோட சப்போர்ட்,
ஐஸ்வர்யா லக்ஷ்மி அவங்க, விஷ்ணு விஷால் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் ஆல் ஆஃப் யூ டு வாட்ச் திஸ் இன் த தியேட்டர்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ. நமஸ்காரம். எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், நமஸ்கார். This is technically my first debut Tamil film. I did Ramam Raghavam, but it was actual Telugu film. But technically this is my first debut Tamil film. எனக்கு தமிழ் நல்லா தெரியல, கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கு. டெஃபினெட்லி அடுத்த ஐ வில் லேர்ன் அண்ட் நன்னாயிட்டு தமிழ் பேசுகிறேன். ಈ ಪಡದಲ್ಲಿ என்னோட ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ நல்லா ரொம்ப ಕ್ಯೂಟಾக கோலு மோலு, it's like a teacher, Meenu Miss. So I hope after this movie you all know me as Meenu Miss of our very favorite Zara. So it's a beautiful character and இந்த மாதிரி ஒரு ஹிட் படத்தில் ஐ ஆம் அ பார்ட் ஆஃப் இட். ஒரு பாட்டு இருக்கு, எனக்கு வளரே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் தமிழ் ஆடியன்ஸ். ப்ளீஸ் என்னோட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஐ ஹோப் அண்ட் ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. எனக்கு ஐ மீன் ரொம்ப பிடிக்கும் தமிழ் சாங்ஸ், தமிழ் movies from Maniratnam sir to, and after our Vijay sir, me and Vijay sir, we share same birthday, 22nd June. So I'm a big fan of Vijay Thalapathy. After Vijay sir became a CM, I was dancing as if like seriously so good. I mean, as a fan girl, fan moment, and hopefully I'll give you good news about my upcoming Tamil projects and working with Vishnu Vishal sir, Aishwarya ma'am. I became a fan of Aishwarya ma'am after this Gatta. I saw her many other movies. Ammu, she did a wonderful character, a beautiful role. Then some of her Malayalam films, Mayanadi. But after Gatta Gusti 2, I became her fan. And for Vishnu sir, what more to say, from Raj Session, and he's the one who always kept doing content driven works. So we are very much inspired, and working with Chella sir was fun. He himself is a wonderful actor. And Zara, I was a teacher actually. Before an actor, I was a teacher. Zara unleashed all my memories back then when I was a teacher. So beautiful. I hope you all the press, friends, Anna and brothers, thank you so much. And friends, thanks for the support. I hope I do more and more Tamil movies. Nandri. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஆனந்தி. ஸோ இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச்சில் நான் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கட்டா குஸ்தி 1 அந்த படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, நம்மளும் மேரேஜ் ஆகி வீட்டில் இருக்கோம், திருப்பியும் வந்து ஒர்க் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து கட்டா குஸ்தி 1ல் தான் வந்து ஒரு திரையில் பார்க்கும்போது ஒரு ஓகே ஃபைன், ஒரு ஹீரோவே வந்து இவ்வளோ தூரம் அவருக்குன்னு ஒரு படம் எடுக்காமல் ஒரு ஹீரோயின் பேஸ்ட் ஒரு படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரியல் லைஃப்பில் நிறையா பேர், அதாவது நிறையா ஆண்கள் வந்து பெண்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும், கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு புஷ் பண்ணணும். ஸோ இப்போவுமே பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்னோடய குழந்தைய பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் போய் ஒர்க் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி படங்கள் வரும்போது எல்லாருமே சேஞ்ச் ஆகுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபார் விமென். ஸோ அந்த படம் பார்க்கும்போது இந்த மாதிரி பார்ட் 2 வந்தால் நம்ம இருப்போமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் கட்டா குஸ்தி பார்ட் 2ல் ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் அண்ட் ஐஸ்ரீ சார் அண்ட் செல்லாயாவு சார் ஆல்சோ. அண்ட் எனக்கு பேராக வந்து தாரக் பொன்னப்பா அவர் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ ஃபீல் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான், இதுக்கு மேலே இன்னும் நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ உங்களோட பெஸ்ட் விஷஸோட கண்டிப்பாக நெக்ஸ்ட் நிறையா படங்கள் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பிளஸ். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். கட்டா குஸ்தி ரவுண்ட் 2 ஜூலை 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். செல்லா சார் டைரக்ஷனில், விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ், வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் தயாரிப்பில். படம் வந்து நீங்கள் ஃபேமிலியோடு போய் தேட்டரில் வந்து சிரிச்சுக்கிட்டே என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு படமாக இருக்கும். ஆனால் ஒரு பவர்ஃபுல் மெசேஜையும், இந்த ஜாலியான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு பவர்ஃபுல் மெசேஜும் சொல்லியிருக்காரு செல்லா சார். படத்தை தேட்டரில் ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணுங்கள், ரொம்ப பிடிக்கும் உங்கள் எல்லாருக்கும் படம்.
கட்டா குஸ்தி 2 ட்ரெய்லர் லான்ச்சு, ஆடியோ லான்ச்சு இப்போ நடக்க போகுது. அதுக்காக எல்லாரும் படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ்லாம் வந்திருக்கோம். படம் 3ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் எல்லாரும் வந்து உள்ள ட்ரெய்லரையை பார்க்கலாம். தேங்க்யூ. சார் மறுபடியும் கட்டா குஸ்தி ஸ்டார்ட் பண்ண காரணம் என்ன? ஏன்னா இப்போ வந்து லேடிஸ் தான் வந்து வீட்டில் சண்டை போடுறாங்க. ஸோ அதுக்காக தானே? இல்லை, டைரக்டர் செல்லா வந்து ஹீரோ விஷ்ணு விஷாலோட வந்து அந்த செகண்ட் பார்ட்டுடைய நரேஷன் சொன்னார். அது சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் கட்டா குஸ்தி 2 போகலான்னு முடிவு பண்ணோம். நீங்கள் அந்த ப்ரோமோவே பார்த்துருப்பீங்க. அதுவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். கட்டா குஸ்தி 2 வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே எல்லா ஏரியாவும் விற்றுருச்சு. டேபிள் ப்ராஃபிட்டில் படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். காரணம் வந்து படம் நல்லா இருக்கிறது தான் காரணம், வேறு எதுவுமே காரணம் கிடையாது. அது வந்து விஷ்ணு விஷால் தான் சொல்லணும். கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதர் லாங்குவேஜஸ்லையா? அதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற தேட்டர்ஸ் வந்து 1000 தேட்டர்ஸ்க்கு மேலே இல்லை. பட்டு ஹைதராபாத்லலாம் 4000 தேட்டர் இருக்குது, தெலுங்கானாலலாம். அதனால் ஹிந்திலலாம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க க்ராஸ் பண்ணிடுறாங்க, நம்மளால் க்ராஸ் பண்ண முடியல, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை.